சண்டே ஈவினிங் வாரத்துக்கு ஒரு முறை இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சா தான் அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்லாக ஓட்ட முடியும். அதனால் சந்தைக்கு போயிட்டு என்னென்ன காய் தேவையோ எல்லா காயும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ காய் ரேட்டெல்லாம் கம்மி போல் 20 ரூபாய்க்கு கூறு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கூறு எல்லாமே இப்போ வந்து 10 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க. நிறைய காய்கறி வந்து வாங்கின மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஒரு வாரம் 10 நாளைக்கு தேவையான காய்கறி, அப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்காக சோளக்கருது, கடலைக்காய், தக்காளி எப்போவுமே நான் வந்து சந்தையில் வாங்க மாட்டேன், கடையில் வாங்கிட்டு வந்துடுவேன். தக்காளி ஒரு 3 கிலோ. அப்புறம் ஒரு வாரத்துக்கு குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக இந்த பேக்கெட் ஐட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாவும் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கும் பக்கத்துலேயே கோழி பண்ணை வந்து இருக்குது. அங்கே போனோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷான முட்டை வந்து கொடுப்பாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு அட்டை முட்டை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த பொருட்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரீஃபில் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ஒரு வாரம் டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து இருக்க முடியும். மாதம் மாதம் வாங்கக்கூடிய பொருட்களில் அரிசி, மளிகை லிஸ்ட்டு இதெல்லாமே வந்துடும்.